ப்ரொடியூசருக்கு எப்படி போன மாதிரி ஆயிடுச்சு. அந்த உன்னோட சூர்யா அந்த படத்தோட ப்ரொடியூசர், அதனால தான் போட்டு விட்டான். புரியுதா? 2D என்டர்டைன்மெண்ட் சூர்யா. அது அந்த ஒரே காரணத்துக்காக தான். அதான் எவனும் கேட்க மாட்டான், அவனுடைய சொந்த ப்ரொடக்ஷன். ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, அதான் சொல்லடா, நீ சொந்த ப்ரொடக்ஷன்ல யாருமே படம் பண்ண மாட்டாங்க. லாரன்ஸ் ஏவத்துக்கு சன் பிக்சர்ல தான் பண்ணுவான், இல்ல எப்பனாவது சொந்த ப்ரொடக்ஷன்ல பண்ணுவான். இவன் மட்டும்தான் சார். அவனே படம் எடுத்துக்கிறான், அவனே போஸ்டர் வச்சுக்கிறான், அவனே பேனர் வச்சுக்கிறான், அவனே ஓட்டிட்டு விட்டுறான். அந்த இதுல வரும்ல சிவாஜில, அவன் சிலைக்கு மழை பாடியா அவன் குடும்பத்தை தவிர எவனுக்கும் தெரியக்கூடாது அவன் சேலரி எவ்வளவு வாங்குறாங்க. அதுக்குதான் இல்ல இதுல ஒரு நிமிஷம், இந்த போஸ்டர் வந்தது யார் தெரியுமா ஆபத்து? குட் பேட் அக்லி தலைதான் 200 போட்டு மச்சா உட்காந்து இருந்தாரு. இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் வந்து தியேட்டர் லைட்ஸ் அந்த இதை பாக்கல அவனுங்க, நான் தியேட்டர் லைட்ஸ். அதுக்கப்புறமேட்டு ஜூம் பண்ணி பார்த்துட்டு இங்க பாரு இப்படி போட்டுருக்குன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்ல இப்ப எப்படி தெரியுமா, அபிஷியல் போஸ்டர் நம்பர் படி பார்த்தா அவன் 200, இது 235. இதை எங்க தெரியுமா அடிக்குது? இவன் தியேட்டர்கள் நான் தியேட்டர்கள் சேர்த்து போட்டிருக்கான்றத போஸ்டர் சைட்ல அது, அதாவது எவனும் பார்க்க மாட்டான். இன்னொன்னு இது டீட்டெயிலா பாக்குறது வந்துட்டு இப்போ ஒன்னோட கமெண்ட்டை பார்த்தா தெரியும், கோட்டை பார்த்தா தெரியும், இல்ல இந்த மாதிரி தான் ட்விட்டர்ல தெரியும். ஆனா பொதுவா பாக்குறானுங்களே இந்த ரெட்ரோ போஸ்டர், இதுல இன்ஸ்டாகிராம்ல பாக்குறாங்க நவீன எல்லாம் நம்புறானுங்க. சார் வச்சா சூர்யா கம்பேக் சார்ன்றானுங்க. வா அதான் அவனுக்கு புரியுதா? எடிட் பண்ணி அந்த லெட்டர் மட்டும் அழிச்சு விட்டுறலாம். இல்லடா அவனுக்கு புரியலையா? இன்ஸ்டாகிராம்ல ட்ரையாங்கிள் சாரி அதான் அந்த ஸ்கொயர் ஷேப்ல தான் வந்துட்டு கட்டாயி வந்துட்டு போஸ்ட் விழுவும். அவன் போட்டிருக்கிறான் அந்த வேர்டே தெரியல, பாதிதான் தெரிஞ்சு. புரியுதா? அது தெரியல. இல்ல அதான் இது எப்படி தெரியுமா, சூர்யாக்கு எப்படி தெரியுமா, இப்படி எப்படி பார்த்தாலும் நம்ம பிசினஸ் சக்சஸ் தான். என்ன இப்படி 200 கோடி இல்ல எவனோத்தனுக்கு கதறுவாடுங்க இன்னைக்கு, ஆமையும் கதறானுங்க இதுல. இல்லடா ஆளாளுக்கு வந்துட்டு அதான் என் படம் தேட்டர் தான், நான் தேட்டருக்கு லீவ்ல ஏன்டா இப்படி உயிராங்க. ஆனா அப்படி யோசிக்கிறதே முதல்ல தப்பு. அது அப்படி பார்த்தா எல்லா படமே ஹிட் ஆகிடும். அப்படி பார்த்தா எந்த படமே ஃபிளாப் கிடையாது என்ன கேட்டா. நம்ம கோட்ல இப்ப 700 தொட்டு இருக்கோம் நான் தேட்டருக்கு. கோட்லாம் எங்கேயோ தான், அதான் எங்கேயோ போயிருங்கண்ணே. அவனுக்கு ஆடியோ ரைட்ஸ், அதான் இந்த சேட்டலைட் ரைட்ஸ், அதுவும் ஜீலாம் அதிகமா வாங்குவான். 2.0 KGF மெர்சல் அந்த மாதிரி வாங்கின இது பிராண்ட் அவன் அதிகமா வாங்கி இருப்பான். 95, 90 இது விட்டு அதிகமா வாங்கினானுங்க அனிருத்தோட. அதான் ஒரு ஆனா இல்ல அதான்டா. இல்லடா இதுல இதெல்லாம் கம்பேர் பண்ண கூடாது, இது யோசிக்க கூடாது முதல்ல. இது தப்பு. இது அதான் இது தப்பா ஆரம்பிச்சு விட்டது இவன் தான். ஏன்னா இல்லடா சொந்த ப்ரொடக்ஷன்ல இது பண்ண யாரும் கேட்க மாட்டான். உண்மையிலே அதனால பண்ணியிருக்கான். ஆனா யாரும் இந்த வேலை பண்ணுகாதீங்கடா. சிரிப்பு வருதுடா. நல்லா எல்லாம் ஆட் பண்ணி போடுறானுங்க. ஏதோ இப்ப கிருத்தி செட்டி ஃபேன் ஒருத்தர் வந்தாரு, அது ஏதோ ஒரு படம் வந்துச்சு, அது பேரு என்னது, இந்த மலையாள படம் 100 கோடி போச்சு. ஐயோ தெரியலையே. இந்த விக்னேஸ்வர் அந்த படம் பேரு என்னது? ஏரம் 100 தான் பண்ணிதா. நான் தேட்டருக்கு எல்லாம் எத்த பார்த்தா 150 180 போகும். ஆமா அந்த 10 கோடி விட்டதுதான் இது. அது கேரளா லெவல்ல பண்றதே பெரிய விஷயம் தான். தெரியும். கேரளா படம் 100 பண்ணாலே இது ஹிட் தான், பெரிய ஹிட். இல்ல கேரளா டொவினோ தாமஸ் இன்னைக்கு த்ரிஷாக்குலாம் நடிக்கிறான்னா யாரு காரணம்? அங்க கொடுத்த ஹிட். அண்ட கொடுங்க, யாரு கேட்க போறா? நிக்குன்னு ஒரு படம் நடிச்சான். புரியலப்பா. மின்னல் வீரன். நிக்குன்னு ஒரு படம் நடிச்சான். கேக்குது அலெக்ஸ்? என் வாய்ஸ் தான் பிரேக் ஆகுதா? டிடி ரிட்டர்ன்ஸ் பாதி பார்த்தேன்டா. பார்க்கிங் காசு கோவிந்தா. இல்லடா இல்ல காமெடி வேற லெவல்ல இருந்துச்சு. நல்லா இல்ல ப்ரோ, எனக்கு அதான் இல்ல, எனக்கு டவுட் என்ன, அந்த படம் நல்லா இருக்கா இல்லையா தெரியல. நல்லா இருக்கு, வேற லெவல்ல இருக்குடா. எந்த எக்ஸ்பெக்டேஷன் பாரு, நல்லாதான் இருக்குன்னு நானுங்க சில பேர். இல்லடா அந்த நினைவு பிஸ்மி வச்சு செஞ்சிருக்கேன் வீண். அதுக்காகவே போலாம். மொட்டை ராஜேந்திர பிஸ்மி, அப்புறம் அந்த கனிஷ்கர்னு ஒருத்தன். ஆமா ஆமா அவன் தான் அந்த இன்னொருத்தன் வந்து அந்த இந்த யோசிச்சு பாரு. இல்ல தியேட்டர்ல ஒருத்தர் மட்டும் கை கொடுத்து சிரிச்சிருப்பாரு, என்ன இவரு மட்டும் சரியா வட்டம் ஓடிடி தான். ஓடிடில வந்து ஒரு பார்ப்போம்.
படம் இல்ல இல்லடா, நெகட்டிவ் இது பண்ணிட்டானுங்க தியேட்டரை பத்தி தான்டா. போய் தியேட்டர் போய் பாடுறா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கா. ஏன்னா சார் theatre- சார் ஆனா சார் ஏன்டா தம்பி போலாம் கங்குவாலாம் போவேன். அது தெரியாம விடுங்க. ஆனா ப்ரோ நான் போறேன் இல்ல ஒரு நிமிஷம், ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு லாஸ்ட் பாட்டுக்குது செம்மையாகுதான். அதான் போலான்னு ஹரிஷ் இருந்தேன். bro அதை பார்த்து இல்ல இது ப்ரோ இந்த ரேவந்த் இருக்கானே உள்ள போய் தான் ஊமுகத்தை வாங்கிட்டு வந்திருக்கான்னு போனான். ஆனா நல்லா இருந்தது. இதுல ஹைலைட் என்ன தருவா, போயிட்டு வந்துட்டான் ப்ரோ விக்னேஷ் ப்ரோ. படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டா சூப்பரா இது இதெல்லாம் நாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் பேசியிருந்தோம். நான் எந்த பாட்டுமே பார்க்கலேன்றான், எதுவுமே பார்க்காம போய் உட்காந்துக்கிறான். புரியுதா, புதுசா பார்த்துருக்கான் போல. ஃபைனல் டெஸ்டினேஷன் இப்படிதான் இருக்கும். கனெக்ஷன் அதுல அவ்வளவா இருக்காதுண்ணா. இல்ல கனெக்ஷன்லாம் தேவையில்லை. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் செத்துருவாங்க. ஒண்ணு இதுல குடும்பமா காட்டியிருக்கானா. இப்போ வழக்கமா ஃப்ரெண்டு கேங் இருக்கும். இப்ப நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துப்போமே, எல்லாரும் ஒன்னொன்னா சாகும் அந்த மாதிரி. ஆனா இதுல குடும்பமா தான் எப்படி நாள் இருக்கு, வயசாயி சாவுறது. அத இல்ல இலவு ஓட்டுறதுக்கு 1000 இது சரின்னா விக்னேஷ் சொல்றேன். நான் தேட்டருக்கு எல்லாம் பண்றாங்க, நீங்களும் என்ன ஏதாவது பண்ற வேண்டியது. புரியல, நான் தேட்டர்கள்னா தெரியாதா? தேட்டருக்கு நான் தேட்டருக்கெல்லாம் 235 crores ஓ ரிட்டுறோம். தமிழ் சினிமாவில் புதிய சாதனை. இல்ல என்ன கேட்டா, இல்ல திருச்சி ஸ்ரீதர் இதை பார்த்துட்டு இன்னொரு வீடியோ போடுவான், அது இன்னும் ட்ரேரா. இல்ல இந்த பார்க்கிங் காசு, அப்புறம் பாப்கார்ன் காசு, அப்புறம் பர்கரு, இதெல்லாம் சேர்த்துக்கலாமா கூட? இந்த மாதிரி கலாய்க்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா இருக்கிறது எல்லாமே தூக்கி தள்ள வரி போட்டு கூடாது. புரியுதா? சொல்லு. இல்ல இவங்க சொல்ற மாதிரி தியேட்டரிக்கல் நான் வந்தா இந்த படமும் ஹிட் தான் ப்ரோ. என்ன படம்? நீக்கு, அதுவும் ஹிட் தான். நீக்கு ப்ராஃபிட்டபிள் தான், தெரியாதா தனுஷுக்கு? அது ப்ராஃபிட் தான். அதான் சொல்றேன், அப்படிலாம் பண்ணக்கூடாது. படம் ஓடல, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாஸ்னா அந்த படம் ஃபிளாப் தான். அப்புறத்துக்கு தேட்டர்ல விடுற, ஓடிடில விட வேண்டியதான். கங்கு வேலை எதுலயுமே கிடையாது அப்படின்னு பார்த்தா வாரியரே ஹிட் தான்டா ப்ரோ. நானே வருவேன் ஹிட் தான் ப்ரோ அப்படி பார்த்தா. ஆனா எவ்வளவு பெரிய டிசாஸ்டர் தெரியுமா இது? அந்த மாதிரி பண்ணுகிறீங்க. இல்ல தனியா வந்தா கூட ஹிட் இருக்கும். பிஎஸோட கிளாஷ். இது எவ்வளவு, இதெல்லாம் பெரிய தப்படா இது. இன்னொன்னு இது அவன் பண்ணதுக்கு இல்ல, நீ சூரிய இடத்துல இருந்து இது பண்ண முடியும்னா பண்ணலாம். ஏன்னா இது எப்படி தெரியுமா, இப்ப அவன் எடுத்த படம், அவன் எடுத்த ப்ரொடக்ஷன், அவன் விற்கிறது தான் வேலை, அவன் தான் வித்துருக்கான். புரியுதா? சேட்டலைட்டை வித்துதான் தான், எல்லாமே இதுவான் தான். இதுல அவன் டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்க எல்லாம் சொந்தக்காரங்க மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு டீம் போல இவங்களுக்கு தெரிஞ்ச போய் இது ஆளுதான். அதனால அவன் போட முடியுது. புரியுதா? வேற இதெல்லாம் போட முடியாது. வேற இப்ப மத்த ஆக்டர் எல்லாரும் பண்றது வேற ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல. ஒருவேளை நாளைக்கு சிவகார்த்திகேயன் ஏதாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சு, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குதுல்ல, நீங்களே ஏதாவது பண்ணி இல்ல நீங்க என்ன பண்றீங்க, நீங்களே ஒரு படம் பண்ணி புதுசா அவனை ஓவர்டேக் பண்றீங்க. நம்மளே பண்ணுவோம். டேய் முதல்ல இதெல்லாம் ஒரு கோமாளித்தனம்டா. நான் தேட்டருக்கெல்லாம் பண்ணக்கூடாதுடா எல்லாம். என்னடா இது? இல்ல ப்ரோ, எனக்கு இதுக்கப்புறம் சூர்யா கம்பேக் வருமா கேட்டா இல்ல. ஏன்னா அவன் பண்ற வேலை இல்ல. இதுல இன்னொரு கொட்ரம் என்ன தெரியுமா, வாடி வாசல் நல்லாவே இருந்தாலும் தானு போடுற கலெக்ஷனை மயிரா கூட மதிக்க மாட்டானு, நம்பவே மாட்டானு. தானு எல்லாம் வாயை திறந்தாலும் நம்ப மாட்டானுங்க, தெரியுமா? அவர் தானே 1000 கோடி போட்டது. இல்ல அவன் என்ன பண்ணிட்டான், அசுரன் 100 கிடையாது 100 போட்டான். ஏன் இப்ப கபாலி 1000, அவன் வேற யாருன்னு கேக்குறேன். அசுரன் நான் கூட 100 வந்திருக்கும் நினைச்சேன் ப்ரோ. இதுல ஹைலைட் என்னன்னா, துப்பாக்கி வந்துட்டு ஏதான் இந்த மீட்ல தான், சக்சஸ் மீட்ல வந்துட்டு 187 கோடின்ட்டான். எங்களுக்கே டவுட் வந்து, அதாவது விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பச்சவனுங்க உண்மையில. அந்த புத்தி இருக்குது நம்மளுக்கு. முருகதாஸ் வந்துட்டு அவன் பேஜ் எல்லாம் போட்டிருப்பான், அதான் 100 கோடி கிளப் பண்ணிச்சு. படம் வந்துட்டு 120 எண்டா இருக்கும். துப்பாக்கி 120 கோடி பண்ணிருக்கோம். எவனை கேட்டாலே இப்ப ஏதாவது விஜய் ஃபேன்ஸ் 120 தான் சொல்லுவான். ஆனா இதுவே கலைப்புலி மட்டும் அஜித்தை வச்சு படம் பண்ணினதுக்கு 180 தான்டா எங்க ப்ரொடியூசர் சொல்லிட்டான்னு அவன் நம்ப முடியாது. கலைப்புலி எல்லாத்தையும் அதிகம் பண்ணி சொல்லுவான். இருக்குதுல துப்பாக்கி கபாலி தான்டா, வேற எதுவும் இல்ல. துப்பாக்கி கபாலி, அதுக்கப்புறம் வேற என்னது, அசுரன் 100 பண்ணல. அசுரன் சொன்னான் தெரியல, அப்படியேதான் சொன்னான். தெரிக்க வந்துட்டு சக்சஸ் எதுவும் பெருசா இது பண்ணல, வைக்கல. புரியுதா? அந்த டைம்ல ஒரு பிரச்சனை போயிருந்தது. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இவனுக்கு ஸ்பேரிங், அதனால அது வந்துட்டு இது பண்ணல, வெறும் பாராட்டிட்டு மட்டும் போயிட்டான். படம் வந்துட்டு கபாலியால நாசம் பண்ணிச்சே. கபாலி முன்னாடி தெரிய வந்துச்சு. ரைட் சுத்துறாங்க. கபாலி தான் அது. டிஸ்ட்ரிபியூட்டர் காட்டு திட்டுவான்.
சார் உங்களுக்கு தான் பேக் டு பேக் இது தான் அதிக அதிக விலைக்கு வாங்கி இதெல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சண்டை போட்டான். ரிலீஸே பண்ணல, தெரியாதா? தெரியும், செங்கல்பட்டுல ரிலீஸே பண்ணல. ஏதோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட ஸ்பாரிங், செம்ம ஸ்பாரிங் போட்டோமா. ரிலீஸ் ஆகல, கடைசி இருக்கும். ஆளு ஆயினா அதுவே 100 பண்ணி தமிழ்நாட்டுல. டேய் 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 அவனுங்கள மாதிரி பேசக்கூடாது. அது சொல்ல வருதா? அந்த படம் அப்படி ஆனா இல்ல, ரெட்ரோ 100 பண்ணிருக்கு. ஓகே, அவன் படம் ஃபிளாப் ஆனாலும் 100 பண்ணுதுன்னு அவனுங்க பெருசா சொல்லலாம். ஊருக்குள்ளே சுத்திட்டு இருக்கான் 13 வருஷமா. ஏண்டா 100 இப்ப சிவகார்த்திகேயனே 100 குடுக்குறான்டா. சிவகார்த்திகேயன் எப்படா 100 கொடுக்குறான்? சிவகார்த்திகேயன் 2021 பிளாப் படத்துக்கு 100 குடுக்குறான் சிவகார்த்திகேயன். ஓ இல்லடா, அது ஒரு பெருமை இல்ல. அதாவது ஃபிளாப் பண்ணாலும் 100 வருது சார் அப்படின்னு ஊருக்குள்ள தெரியும் எனக்கு. ஆனா இதுல ஆனா இல்லடா, 100ன்றது இப்ப எப்படின்னா நார்மலா வரும்டா, அது கூட வரலாம், மதிய மாட்டானுங்க, புரியுதா? பிரதீப் ரங்கநாதனா இருக்கான், அவனே 100 அடிக்கிறான். இல்ல பிரதீப்லாம் சரியான சிக்ஸர், 150 crores பிரதீப்லாம் சரியான சிக்ஸ். அவன் 200 டார்கெட் பண்ணிட்டு இருக்கான் அடுத்த படத்துக்கு. ஆமா, அடுத்து இல்ல 150 பண்ணாலே ஏண்டா, முதல்ல 150 crores உங்களுக்கு அசால்ட் ஆகுதா? ராயனே எப்படி பண்ணிச்சுன்னு தெரியல. ராயனே அதான் டிராகன் இதான் பண்ணிருக்கு. ஆனா படம் நல்லா இருந்தா பண்ணிருக்கேன் என்ன கேட்டேன். இந்த ரெட்ரோலாம் பண்ணிருக்கோம். 200 சொல்ல முடியாது, 150 பிளஸ் பண்ணிருக்கோம். நல்லா இருந்தாலும் 150 பிளஸ் கண்டிப்பா பண்ணிருக்கோம். படம் நல்லா இருந்தா. செகண்ட் ஹாஃப் ஒரு கிளைமேக்ஸ் நல்லா இருந்தாலே போதும். கிளைமேக்ஸ் தான் பால் ஊத்திட்டான். டெட்பூலோட இங்க ரொம்ப நாள் ஓடுனால அது கொஞ்சம் இதாச்சு. டெட்பூலோட கிளாஸ் விட்டான்ல அவன். சொல்ல மாட்டேன். இல்ல டெட்பூல் ரெட்ரோட அதிகம் நினைக்கிறேன். தெரியாதா தமிழ்நாட்டுல நிறைய தியேட்டர்ல டெட்பூல் 3D அதிகம் தமிழ்நாட்டுல 50 பஞ்சுரா, அது 50 கிட்ட. இதுவும் அதான் இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். டேய் நம்ம ஊர்ல நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஹாலிவுட் படம் இந்த காட்ஜிலா காங் அதெல்லாம் 40 தான் எல்லாமே அதிகமா பண்றானுங்க. அது டெட்பூல், அவெஞ்சர்ஸ் இது எல்லாமே பண்ணுது. 50 கம்மிடா இப்பலாம். இப்ப எல்லாரும் ஆச்சரியமா பார்த்ததுன்னா சசிகுமாரே தமிழ்நாட்டுல 50 பண்றான். அது புரியுதா? அது எவ்வளவு இதுன்னு யோசிச்சு பாரு. சசிகுமார் ப்ராப்பர் ஹீரோ கிடையாதான் ப்ரோ. முதல்ல தமிழ்நாட்டுல 50ன்றது யோசிச்சு பாரு. அவன் டேரக்டர், அவன் தெரியாதா? அவன் டேரக்டரே வந்து அடிக்க லாரன்ஸ் மாதிரி அவன் வந்து அடிக்கிறான் பாரு. ப்ராப்பர் டேரக்டர் கூட இல்ல ப்ரோ, சைடு ஆர்டிஸ்ட் மாதிரி அவரு. அந்த ஆளு அப்படி பண்றாரு. ஒரு காலத்துல எப்படி இந்த பங்காளி சூர்யாலாம் ஒரு காலத்துல எப்படி இருந்தாப்ல 13 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இல்ல உண்மையிலே நல்லா இருந்தவன்டா, கூட்டுன்னு போயாதான் எவனாவது இந்த கொட்டு கொட்டுறானுங்க. இல்லடா, கதை கேக்குறதுல அவன் பொண்டாட்டி தானே, அப்படிதான் இருக்கும் படம். யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இல்லடா, எனக்கு சிரிப்பு என்ன தெரியுமா சார்? ஒருத்தவன் 4 வருஷம் அடி வாங்கலாம், 5 வருஷம் அடி வாங்கலாம், ஏன் 10 வருஷம் கூட அடி வாங்கலாம் சார். 13 வருஷம் தாண்டி இப்ப 14 போயிடும் போல இருக்குது எனக்கு கேட்டா. சத்தியமா 14 வந்துடும். தியேட்டர்ல வராத 2 படமும் ஓரளவுக்கு குருசாமி ஆயிடுவான்னு நினைக்கிறேன் ப்ரோ. இல்ல தெரியாதா? 2026 வந்துட்டா 15 ஆயிடும், 14 ஆயிடும் நினைக்கிறேன். அதான் லாஸ்ட் டைம் தீபாவளி படம் ஒன்று வரப்போகுது இல்ல? ஆமா, அந்த படம் என்ன? இல்லடா, இல்ல இப்ப எல்லாரும் ஒண்ணு யோசிச்சு பாரு. 2013 அப்ப என்ன பண்ணிருந்தீங்க எல்லாம்? 12-13 அப்ப நான் 12th படிச்சிட்டு இருந்தேன். எல்லாம் ஸ்கூல் போச்சுன்னு வச்சுப்போம். அப்ப ஸ்கூல் படிக்கும் போது இல்லடா, நீ வந்துட்டு உனக்கு 24 20 தான், எனக்கு 24 தான், இவனுக்கு 25 தான். நம்மளுக்கு வயசாகி ஒரு 13 வருஷம் கழிச்சு கூட சூர்யா ஹிட்டே கொடுக்க மாட்டான். அந்த டைம் யாராவது சொல்லி தான் நம்பிருப்போமா சார்? எப்படி சார் எவனாவது 14 வருஷம் ஆனா இட்டு கொடுக்காம இருப்பானா அப்படின்னு யாரா இருந்தாலும் கேட்பாங்க. இல்லடா, யாரும் நம்ப மாட்டாங்க. இப்ப சும்மா சொல்றேன், யோசிச்சு பாரு. ஏதாவது ஒரு ஹீரோ எடுத்துப்போம், யாரு தெரியல, தனுஷ் எடுத்துக்கலாம். தனுஷ் ஒரு அடுத்த 14 வருஷம் இட்டு கொடுக்க மாட்டான்னு சொன்னா நம்ப மாட்டோம்.
ஆனா நீ யோசிச்சு பாரு, சூர்யா மட்டும் எவன் சூனியா வச்சான்னு தெரியல, 14 வருஷம் சார் எங்க போச்சுன்னு தெரியல, ஒரு டிகேட் ஆகி. அதான் ஏன் சின்ன நான் 4 பசங்கலாம் வருஷம் ஆயிடுச்சு மாலை 1.5 போட்டுருக்கான் ப்ரோ. டிகேட்ண்ணே. சாமி சரணம் இல்லடா, புதுசா சூர்யா. புதுசா பிறந்து வந்தவனே 10th போச்சு நிப்பாட்டான்னு கேட்டா அவன் பேண்ட் போட்டுருப்பான் ட்ரௌசர்ல இருந்து ஸ்கூலுக்கு. 9th தான் 9th இது போச்சு. பேரான பசங்க எப்படி இருப்பானுங்க ஸ்கூல் படிக்கிறப்ப? ஆனா என் அக்கா பொண்ணு இல்ல வந்து இல்ல பாத்தா இல்லடா 2013 பிறந்தது இல்ல, ப்ரோ. நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு சூர்யா ஃபேன் தான். அப்ப 12th அப்போ வந்துட்டு சிங்கம் 3 வந்தது. அவன் சிங்கம் 3க்கு செம்மையா ஃபயர் ஓட்டான். ரிலீஸ் ஆன பிறகு அவனும் கண்டுக்கல, நானும் கண்டுக்கல, கேட்கறதும் இல்ல, அந்த அப்படியே டைம்ல விட்டாச்சு. சூர்யாக்கெல்லாம் ஒரு 2 ஃபேன்ஸ் தானே இருப்பானுங்க. தனுஷ் கூட 4 இருப்பானுங்க. டே சூர்யாக்கு நான் 2 பேர் டே இருப்பாங்க. இல்லடா, நான் அப்ப தனுஷ்க்கு ஃபேன்ஸே பார்த்தது இல்லை. ஆனா சூர்யாக்கு ஒன்று பார்த்திருக்கேன். காலேஜ்ல தனுஷ்க்கு ஃபேன்ஸ் பார்த்திருக்கேன். தனுஷ் ஃபேன்ஸ் பார்த்திருக்கேன், ஸ்டேர் ஃபேன்ஸ் பார்த்திருக்கேன். சூர்யாக்கு ஒரே ஒரு ஃபேன் பார்த்திருக்கேன். சியானுக்கு இந்த மதுரையில் தான் ஃபேன்ஸ் அதிகம்ல. விக்ரமுக்கு வந்துட்டு ஹேட் இருக்காது, மியூச்சுவல்ஸ் அதிகம். சியானுக்குன்னு தனியா இருக்கிறதெல்லாம் கிராமத்து சைட்ல இருக்கும், சிட்டில தெரியல, நான் பார்த்தது இல்லை. ஆனா சிட்டில சில மதுரை சைட் தான் இருக்கும். திருநெல்வேலி ராம் சினிமா செம்மையா செம க்ரௌடு இருக்கும் ப்ரோ. படம் நல்லா இருக்கா இல்லையோ செம க்ரௌடு போகுது. யோசிக்க வேண்டிய விஷயம். கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஏன்னா நம்ம கோலிவுட் ஃபர்ஸ்ட் 1000 கோடி அடிச்சாச்சு போல. நம்ம யாரு? எருமை அப்படி பார்த்தா சலாரா இல்ல, சலார் 1000 தூக்கிடலாம். அதுக்கப்புறம் என்னது இருக்கிற படம் எல்லாரும் 1000 தூக்கிடலாம். புஷ்பா 3000 தூக்கிடலாம். 3000 கிட்ட வந்துடும் புஷ்பாலாம். லூஸ் மாதிரி சொல்ல தப்பாஞ்சிக்கோ பொன்னியின் செல்வனே 1000 கோடி ப்ரோ அப்படி பார்த்தா. இல்ல அது ப்ரீ பிசினஸ் அவ்வளோ ஆகல. அது 700 இருக்கும், 700 750 இருக்கும். முதல்ல ப்ரீ பிசினஸ்ன்றது எப்படின்னா ஒரு ஆக்டரோட வேல்யூ வச்சுதான் அது. டிஆர்பி இப்ப விஜய் படத்துக்கு டிஆர்பி வருது, அதனால வந்துட்டு சேட்டலைட் ரைட்ஸ் அதிகமா வைப்பாங்க. விஜய் பாட்டு அதிகமா கேட்கறதுனால ஓடிடி ரைட்ஸ் அதிகமா வைப்பாங்க. அந்த மாதிரிதான் ஓடிடி ரைட்ஸ் எல்லாமே சேர்த்து 2ஆ வித்துட்டானுங்க. அதான் இல்ல, அப்ப நீங்க 2ஆ பிரிக்கிறோம். அது எப்படி 1ஆ பிரிப்பேன்? ஒண்ணு போட்டுருவேன். பார்ட் 1 2 2 சேர்த்து தான் கொடுத்தாங்க பொன்னியின் செல்வனுக்கு. எவ்வளவு இதுல ஹைலைட் என்னன்னா, பொன்னியின் செல்வன் 2 இல்லடா, பொன்னியின் செல்வன் 2 பாட்டோட கிராஸ செத்தா கூட 1000 வராது. மணிரத்னம் ஒரு மல்லு முட்டை 2வது பாட்டை தூக்கி போய் கக்கூஸ்ல விட்டான். ஆனா எனக்கு கிளைமாக்ஸ் போட எரிச்ச மாதிரி இருந்துச்சு ப்ரோ. தக் லைஃப் தெரியலடா, இதான் எடுத்த படத்தை தான் எடுக்கிறான். ஹிட் ஆயிடும், ஆனா எந்த அளவு ஹிட் ஆகும் தான் கேள்விக்குறி. இல்லடா, நான் ஒரு நிமிஷம் ட்ரைலர் வந்தப்ப ஜில்லா அந்த இது எடுத்து போட்டிருந்தேன். அந்த ஜில்லா கதை மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா இன்னைக்கு ஃப்ரேம் எல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்கடா நிறைய பேர். இந்த கிறிஸ்டோபர் கனகராஜ் எல்லாம் அப்படியே அதே மாதிரி இருக்குதுடா. சின்ன குழந்தைல இருந்து எடுத்து வளர்த்து அதான் ஒரு புள்ளைய தத்து எடுத்து, ஏன்னா உயிரை காப்பாத்தினானு, அதுக்கப்புறம் அந்த பையன் கூட மாஸ்காட்டி தான் ரவுடியா வளர்ந்து கடைசியில பையனுக்கு அப்பனுக்கு சண்டைன்ற மாதிரி அதே கான்செப்ட். பழைய கான்செப்ட் தான், நிறைய படம் வந்திருக்கு. தெரில தான் படம் ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தா பாலு, இல்ல லாவண்யா கோபாலு பாப்போம். அடிச்சா 6 இல்லனா க்ளீன் போல்டெல்லாம் இல்ல, செதறிடுவான். நேரா கமல் பேர்ல எழுதிட்டு எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாம் ஓடுவானுங்க தெரியுமா? இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல் இப்ப சொல்றானுங்க. ரிலீஸ் ஆயிட்டு நல்லா இல்லன்னு எடுத்துக்க, ஒரே ஓட்டம் அவ்வளவுதான். எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்ல. ஆனா நல்லாதான் இல்ல, எஸ்டிஆர் நல்லாதான் இருக்கான். அந்த டைலாக் மட்டும் எஸ்டிஆர் கானேச்சு ஓடும் ப்ரோ. பாப்போம். டேய் எஸ்டிஆரே செத்துறான்டா பத்தல, நீங்க என்ன எஸ்டிஆர்காக ஓடுறீங்க? பாப்போம். ஓடும் இல்ல, நல்ல படம் நல்லா இருந்தா ஓடும், அவ்வளவுதான் மேட்ரு. இவனுக்காக ஓடும் அவனுக்காக இல்ல, படம் நல்லா இருந்தா கண்டிப்பா ஓடும். நல்லா இல்லைன்னா சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. பாருங்களேன் ப்ரோ, இப்போ ரஜினி, கமல், அஜித் இவங்கலாம் வாங்கணும் பாசிட்டிவ் வச்சா கூட 400 அப்படிதான் வருது. ஆனா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் நெகட்டிவ் அது வருது ப்ரோ. அதான் பீக்ல ஃபேன் பேஸ் யார் ஒருத்தர் பீக்ல இருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு எது இல்ல சுமாரா பண்ணா கூட ஓடுறோம். அது என்னைக்குமே வந்துட்டு அது ஒரு பிளஸ் பாயிண்ட். இது வந்துட்டு எல்லா ஆக்டருக்கும் பொருந்தது. ஒரு டைம்ல ஒரு பீக்ல இருக்கும்போது எல்லாருக்கும் இது பொருந்தது. இப்போ நீ 90ஸ்ல இல்ல நீ 90ஸ்ல ரஜினிக்கு எத்தனை குப்பை படமா இருக்கும்.
அவனுங்களே சொல்லுவானுங்க. ஏன் நாயகன் கூட ஒரு படத்தை விட்டான்டா, அந்த படம் கலெக்ஷன் அதிகம்னு சொல்லிட்டு அந்த மன்னர் மன்னர் அந்த மன்னரா அந்த இது ஒரு அந்த டேரக்டர் சொல்லியிருப்பான், நாயகன்லாம் செம்ம படம் இது, கமல் ஒரு அம்ட்ட ஃபேன் பேஸ் இல்லாம போய் என்ன பண்ணுதானே புரியல. அதான் சொல்றேன், ஃபேன் பேஸ் அதான் ஃபேன் பேஸ் மேட்ரு. விஜய் இப்போ ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கனால எந்த நாயும் தான் ஒன்றும் கொடுக்க முடியாது. கூட எந்த படத்தை எப்படி எடுத்து ரிலீஸ் பண்ணாலும் விஜய் வந்து பார்க்க தான் போகிறாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகம், கூட வந்துட்டு அதான் யங்ஸ்டர் ஃபேன்ஸ் அதிகம் இருக்கிறதுல, தான் யங் ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் அதிகம். அப்புறம் அதான் கெல்ட் ஃபேன்ஸும் அதிகம். அதாவது ஒரு எல்லாரும் பார்க்குற மாதிரி விஜய் எல்லாரும் பார்ப்பாங்க. ரஜினிக்கு வந்துட்டு தான் ஏற்கனவே டயட்டா இருந்திருப்பானுங்க, இப்போ கொஞ்சம் முட்டு கொடுப்பானுங்க. அஜித்துக்கு வந்துட்டு தான் இந்த மாட்டு தாவணி பாதி பேர் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க ஏதாவது கஞ்சா வச்சுட்டு இருக்கும் பேர் நாய்ங்க, அதனால அது ஒரு மீதி இருக்கும், அவ்வளவுதான். அதுவும் இந்த இது ப்ரோ ஆண்ட பரம்பரை கும்பல் அவங்க இருப்பாங்க. இல்ல அவனுங்களாம் எப்படின்னா எதுக்கு தலை பிடிக்குன்னு கேட்டா அவர் தனியா வந்துரு ப்ரோ, அவர் பை ஓட்டாரு போனா புரியுது. அந்த மாதிரி தான் லூஸ் பசங்க இருப்பானே தவிர. இல்ல தமிழை சொல்லிருப்பானே எது தலை பிடிங்கன்னா அவர் எங்க ஜாதி எங்க ஆளுன்னு சொன்னேன். இல்ல அதனாலதான் அந்த மாட்டு தவணி முடிச்சிட்டேன், அதை பத்தி எல்லாம் டீட்டெயிலா பேசக்கூடாது. சூர்யாக்கு எப்படின்னா தெரியல எப்படிதான் இல்ல ஒரு காலத்துல சூர்யானா பொண்ணுங்க தான் ஜாஸ்தி ஃபேன்ஸ். இல்லடா கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதெல்லாம் ஓகே. ஆனா இல்ல அப்ப காலேஜ் இருந்த பொண்ணுங்க இப்போ வந்து வீட்டுல வந்து வேலை செஞ்சு. இல்லடா இந்த புதுப்பேட்டையில ஒரு சீன் வரும் தெரியுமா, அவ்வளவு அடி வாங்கிட்டு தனுஷ் நிப்பான் தெரியுமா, அண்ணன் இது இன்னும் நிக்குது, அந்த மாதிரிதான் வந்துட்டு. ஆனா தெரியல சூர்யாக்கு வந்துட்டு இவ்வளவு ஃபிளாப்புக்கு அப்புறம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நிக்கிறானுங்க இருக்குது. ஆனா இது 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 யூஸ் பண்ணவும் தெரியலடா அவருக்கு சத்தியமா. சூர்யாக்கு அந்த யங் ஆடியன்ஸும் பிடிக்கல, ஃபேமிலி ஆடியன்ஸும் பிடிக்கல, எதுக்குன்னே தெரியல. அவன் வந்து என்ன ஆயிட்டான் ஒரு கடை கன்ஃபியூஸ் ஆயிட்டா, கமர்ஷியல் பண்றதா கண்டென்ட் பண்றதா. இல்லடா இப்ப நம்மள கேட்டாலே இந்த டேரக்டர் வந்தா மாறுறோம், அந்த டேரக்டர் வந்தா மாறுறோம்னு. இப்போ வர்ற டேரக்டர் எல்லாம் பாலுதான் ஊத்தினுக்குறான், என்னன்னு தெரியல. கார்த்திக் சுப்புராஜ் இந்த அளவு பால் ஊத்துவான்னு தெரியல ப்ரோ. லோகேஷ் மட்டும் தான் ரோலக்ஸ் இது நல்லா பண்ணான் ஓரளவுக்கு. இல்லடா இப்ப யாருக்கு நம்புறது வெங்கி அட்லூரி. இல்ல இதுல பாட்டெல்லாம் ஹிட் ஆச்சுடா ரெட்ரோல. செகண்ட் ஹாஃப்ல பால் ஊத்திட்டான் லூஸ் பையன். ஆல்பமே ஹிட். எனக்கு இல்ல இப்ப ஆச்சரியம் என்னன்னா, நான் தியேட்டருக்கே போனது இதுக்கு மினிமமா பாட்டுலாம் ஹிட் ஆயிடுச்சு. அதுவும் கார்த்திக் சுப்புராஜ் ஆக்ஷன் சீன்லாம் நல்லா இருக்கும், இப்படிதான் போய் உக்காந்தது. மூதேவி செகண்ட் ஹாஃப் வந்துட்டு பால் ஊத்திட்டான் பைத்தியக்கார நாய். அந்த நாய் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தாலே ஓடி இருக்கும் படம். ட்ரெயின் ஃபைட் சீன் கொஞ்சமா ஓட வச்சிருப்பாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ ஆனா நான் நினைச்சேன் நெகட்டிவ் வந்தாலும் இந்த கூட பிரேக் ஈவன் பண்ண நினைச்சேன், அது கூட பண்ண முடியல போல. பிரேக் ஈவன் பண்ணல, வேர்ல்டு வைட் அதெல்லாம் பண்ணல. அது படம் பட்ஜெட் ஏதோ தெரியல, 40 50 கோடி இருக்கும் நினைக்கிறேன். இன்னும் சூர்யா வந்து இன்னும் ஆந்திரா ஆடாட்டோட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தேன், அவங்க என்ன சிரிப்பு வருது. பிரேக் ஈவன்னா ஓவரால் ஒண்ணு இருக்கும்ல, வேர்ல்டு வைட் பண்ணோன்னு ஒரு ஸ்டேட்ல இப்ப சில இடத்துல பிரேக் ஈவன் பண்ணிருக்கு, சில இடத்துல பண்ணிருக்காது. ஓவரால் இது ஃபிளாப்னு வரும், அதான் இந்த 100 கோடி அந்த மாதிரி பண்ணிருக்கானு. ஆனா இது படம் எடுத்த சூர்யாக்கு இது ப்ராஃபிட் தான். ஏன்னா வந்துட்டு இந்த சேட்டலைட் ரைட்ஸ், ஓடிடி ரைட்ஸ், இந்த பிசினஸ் இதெல்லாம் அதிகமா இருக்கும். அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். இப்ப சூர்யா இப்ப நீ ஒண்ணு யோசிச்சு பாரு, ஏதாவது ஒரு தியேட்டர் ஒண்ணு சூர்யா சப்போர்ட் பண்ணி பாத்திருக்கியா? ஒரு தியேட்டர் ஒண்ணு. நீ டிஸ்ட்ரிபியூட்டரே தேவையில்ல, ஃபர்ஸ்ட் தியேட்டர் சப்போர்ட் பண்ற பிரச்சனை இல்ல ப்ரோ. இல்ல சப்போர்ட் பண்ணாம சும்மா இருந்தா பரவாயில்ல, சூர்யா மட்டும் பேசிட்டாங்களே இன்னும் விட்டு கொடுக்க. இல்லடா இப்ப நவீன இல்ல, இப்ப நீங்க ரெண்டு பேர் தியேட்டர் வாங்கறா, நீ வந்துட்டு ஒரு ஹீரோ, இப்ப நானே ஒரு ஹீரோன்னு எடுத்துக்க, இந்த குரியார் தான் டிஸ்ட்ரிபியூட்டர். நான் ஃபுல்லா 10 வருஷம் ஃபிளாப் 12 வருஷம் ஃபிளாப் தரேன், நீ என்ன பண்ணுவேன்னு? முதல்ல என்ன அப்படியும் இல்ல, அப்படியே படம் வாங்குறதா இருந்தா நான் சின்ன ஸ்கிரீன்ல விடுவேனே தவிர மெயின் ஸ்கிரீன்ல விட மாட்டேன். அதையும் விட மாட்டேங்கடா. கம்மி பண்ணி விட்டுருவாங்க. ஹைலைட் என்னன்னா இன்னும் ஸ்கிரீன் கவுண்ட் எல்லாம் சூர்யாக்கு தர்றதே எனக்கு ஆச்சரியமாகுது. தர மாட்டானுங்கடா டே, நீ இந்த மாதிரிலாம் இந்த இன்ஃப்ளூயன்ஸர் யூஸ் பண்ணி தான் பண்றாங்க. அதான் தெரிஞ்ச சொந்தக்காரங்க. இப்போ தனுஷுக்கு அடுத்து இந்த குபேரா வருதுல, அதுவும் ஒரு 500 ஸ்கிரீன் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்ல அது வந்து தெலுங்கு படம் தான் ப்ரோ, தமிழ் கூட கிடையாது. தெலுங்கு தமிழ் இதான் பைலங்குலு. ஆனா ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் எனக்கு தெலுங்கா தான் இருக்கும். தெலுங்கு அதனால இருக்காது.
வாத்தி படம் மாறா இது. வாத்தி நமக்குதா ஆமா அடுத்த வாத்தி. அடுத்த வாத்தியா அது அவன் ப்ராப்பர் தமிழ் படமா பார்த்து இல்ல இட்லி கடை தான் நீ நினைக்கிறேன். நீ எதுக்கு இட்லி கடை சிரிக்கிறன்னு தான் தெரியும். வாத்தி போடுறது. வாத்தி தமிழ்நாட்டுல ஃபிளாப் ஆச்சு, அதனால சிரிக்கிறாங்க. கொழுப்பு அடுத்து ஆனா ப்ராப்பர் தமிழ் படம் இட்லி கடை தான் நினைக்கிறேன் ப்ரோ. அடுத்து இட்லி கடை வந்துட்டு பத்ரி படம் மாதிரி இருக்கும்ட்டு வந்து அந்த கதையை தான் எடுத்து வச்சிருப்பான். பத்ரி படம் மாதிரியா? உன்னோட அதான் இந்த வழக்கமா இந்த பத்ரி கதை என்ன இருக்கும், கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்து வந்துட்டு பாக்ஸிங் ஒருத்தன் இருப்பான். ஆமா. கடைசியில அந்த எமோஷனல்ல வந்துட்டு அதான் விஜய் உள்ள போந்து அதான் அதுக்கப்புறம் டக்குன்னு ட்ரைனிங் எடுத்து அதான் வில்லன் அவுட் பண்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி இப்போ இருக்குதான்னு தெரியல. தான் கேட்டா அதான் அருண் விஜய் பாக்ஸரா, இவரு இட்லி கடை வச்சுன்னு அந்த மாதிரியே தான் தெரியல. ஏழ்மையான ஒரு பாக்ஸிங் மீம் ஒண்ணு பார்த்தேன் ப்ரோ. கொடியில ஒரு படம் மீம் ஒண்ணு பார்த்தேன். இவன் இட்லி கடை வச்சுப்பானா, அருண் விஜய் புரோட்டீன் வந்து இவன் இட்லியா சுட்டு தருவானா. என்னன்ற மாதிரி இருக்கு. அருண் விஜய் புரோட்டீன் இட்லி இல்ல தனுஷோட இட்லி. எனக்கு சிரிப்பு வருது. ஏய் ஆனா முதல்ல இட்லின்றது கார்போஹைட்ரேட்ஸ் தான்டா, புரோட்டீன் எப்படி வரும்? ஸ்பான்சர் ப்ரோ கார்போஹைட்ரேட்ஸ் தானே வர ரைஸ் எல்லாம். புரோட்டீனா அந்த சிக்கன் பீஸ்ட் அந்த இது சொல்லுவாங்களே ஃபிஷ் வேற இவரோட டீடைல் இல்ல. அது நார்மலான ஒரு ஃபீல் குட் கமர்ஷியல் படம் தான். அந்த மாதிரி சும்மா அந்த மாதிரி. அந்த படம் டைரக்டர் யாரு? இது இட்லி கிடையாது, தனுஷ் தான். தனுஷ் தான். ஓ ஓ அச்சரா, அதனாலதான் பாப்பாண்டி மாதிரி வருமோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல ராயன் வந்துட்டு செல்வராகவன் தலையை விட்டான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா, அது ஓகே சரி, ராயன் செல்வராகவன் தலையை விட்டான்னு. ஆனா இட்லி கடையும் நல்லா இல்லன்னு தனுஷ் டைரக்ஷன். வெயிட் ஒரு நிமிஷம், நீக்கு தனுஷ் தானே? ஆமா அதான் இப்ப நான் சொன்னேன் குறுக்கால நீக்கினத்தாங்க. இல்ல அப்ப டவுட் தான், இட்லி கடை டவுட் தான். பால் ஊத்துறாமா? இல்ல டவுட் தான். டவுட் தான் வந்து அஜித் கூட டைரக்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. இல்ல அது வர மாதிரி இருந்தது. டிஸ்ட்ரிபியூட்டர் டிஎம்கேல ரெண்டும் இது மேட்ச் ஆகாது. நீ இதுவே இல்லடா விஜய்க்கு எதிராக கிளாஷ்னா அவனுக்கு ஒத்துட்டு இருப்பானுங்க. ஏன்னா விஜய் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் டிஎம்கேக்கும் சம்மந்தம் இருக்கு. அது கூட வந்துட்டு ஏதாவது வேற ஏதாவது இருந்தா கூட ஓகேன்றவானுங்க. ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சனால ஏன் விஜய் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல ஏதாவது டிஎம்கே சைடு இருந்தா கூட அது ஓகேன்றவானுங்க. டிஎம்கே சைடு பின்னாடி இருக்கான், பின்னாடி இருந்துதான் இருப்பான். ஆனா பெரிய இன்வால்வ்மெண்ட் இருக்காது. இவனுங்க வந்துட்டு மிஞ்சி மிஞ்சி போனா. ஆனா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, அவனுக்கு அஜித் ஃபேன்ஸ் அதில் தான் குஷியா இருந்தானுங்க. அதாவது ரோமியோ பிக்சர் ராகுல் வந்துட்டு டிஎம்கே சைடு, விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம வந்துட்டு ஜிபி ரிலீஸ் பண்ணி கோட்டாச்சிடலாம் தான் அவனுங்க கனவோட இருந்தானுங்கடா. போட்ட கலெக்ஷன் எல்லாம் இதுல ஹைலைட் என்னன்னா, அவன் ஓப்பனிங் போட்டா பரவாயில்ல, அஜித் ஹையஸ்டே 30 கோடின்னு போட்டு விட்டான். 30 கோடி மேல அவன் பண்ணதே கிடையாதுன்னு. அசிங்கண்டா இதெல்லாம். எல்லாம் நம்ம போயிட்டு போய் இந்த கோலிவுட் எந்த ரேஞ்சுக்கு போதோ பெங்காலியோட ஃபைட் பண்ண போதுன்னு நினைக்கிறேன். முதல்ல எல்லாம் வளர்ட்டானுங்க, அவனெல்லாம் கம்பேர் பண்ண கூடாது. என்ன கேட்டா நீங்க தாராளமா ஃபைட் பண்ணலாம்டா. யாரு கூட தெரியுமா, சேட்டான் கூட நேரா போங்க, சூப்பரா இருக்கும், என்டர்டைன்மெண்ட் கன்ஃபார்ம். அவனுங்க வந்து பேக் சர்வீஸ் பார்த்தா நான் ஒரு ஆளே கிடையாது ப்ரோ. நீங்க வேற மார்னால் மட்டும் தான் கொஞ்சம் ஓரோ டஃப் கொடுப்போம். இல்லடா சேட்டான் கூட சண்டை போடுங்க, ஜாலியா தான் இருக்கும். கன்னடா பார்த்தா யஷ், ஆனா சுதீப் மித்தவங்க கிட்ட நம்ம ஈஸியா போலாம். சரி முதல்ல இல்ல யோசிச்சு பாரு, நீ நியாயமா நார்த் எல்லாம் இழுக்கவே கூடாது. நார்த் அது நார்த் தான். அதான் இல்ல நார்த் டாப்ல இருக்கிறான், ஆந்திராக்காரன் பெரிய ஆள் ஆயிட்டான், கர்நாடகாக்காரன் கேஜிஎஃப் வச்சிருக்கான், நீ என்னத்த வச்சிருக்க? அது ஒண்ணுதான் வச்சிருக்கான் முதல்ல. இல்லடா இப்போதைக்கு வீக்கா இருக்கிறது அதான் தமிழ்நாடு, அடுத்து கேரளா. ஆனா கேரளா வீக்குன்னு நீ சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா, அவனுங்க சக்திக்கு இல்லடா, அவனுங்க சக்திக்கு 4 தெரு வச்சுக்கினா அவ்வளவு அடிக்கிறானுங்க, 200-300 அடிக்கிறானுங்க. இல்ல நம்ம வந்து பார்த்தோம்னு வச்சுக்கேன், சொட்டையா நம்மால் தான் நல்லா ஸ்கோர் பண்றானே பாக்ஸ் ஆபீஸ்ல. அதை தாண்டி பெருசா யாரும் இல்ல. டீசெண்டா சொல்றேன் முதல்ல. இல்ல ஸ்கோர்ன்றது தாண்டி இல்லடா,
முதல்ல 1000 நம்மளுக்கு தேவையில்லை. இது உண்மைதான். 1000 நான் தமிழ் 1000 சொல்லல. ஒரு இல்ல 800 தமிழ் ஒரு சினிமாக்கு 800 தேவையில்லை. நல்ல படம்லாம் வந்துதான்டா இல்ல நல்ல படம் தமிழ் சினிமா வந்துதான்டா இது. அது வருது. வரமெல்லாம் இல்ல. பட் பெரிய அளவுக்கு கிரௌட புல் பண்ற படமா அது வர மாட்டேங்குது. கடைசியா லியோ ஜெயிலர் தான் நல்லா பண்ணிருக்காரு. ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, இப்ப பிரம்மாண்டமா பண்ணும். இல்லடா புரியல. ஏன்னா பிரம்மாண்டமா பண்ணாதான்டா ஒரு ஐப்பு ஏற்படுத்தினாதான்டா அதிகம் வரும். இல்ல இப்ப ஒரு நிமிஷம், உனக்கு கேம் சேஞ்சுன்னு ஒரு படம் இருக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியில. அந்த மாதிரி கேம் சேஞ்ச் உண்டாக்குற படம்ன்ற மாதிரி உனக்கு கோலிவுட்ல அமையறது ரொம்ப கஷ்டம். புரியுதா? ரொம்ப அது வராது, அமையாது. புரியுதா? இங்க எல்லாமே எப்படின்னா ஒரு புது ஸ்டைலு உண்டு. ஆனா புது ஸ்டைல் நம்ம செட் பண்ணுவோம், புது அந்த இதெல்லாம் இது பண்ணுவோம். ஆனா கேம் சேஞ்சுனா எப்படி தெரியுமா? கேஜிஎஃப் எப்படி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி விட்டுது. அதான் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். அந்த எலிவேஷனுக்கு ஒரு புது அந்த 2K எலிவேஷன் வந்துட்டு கேஜிஎஃப் பண்ணுச்சு. சன் பிக்சர்ஸ் இவனும் வச்சிருக்காங்க அல்லு அர்ஜுன். அந்த படம் வாய்ப்பு இருக்கு. ஆனா தெலுங்கு சைடு போயிடும் அந்த படம். அதான் இல்ல அதெல்லாம் பார்த்தா தமிழ் எழுதுன செருப்பால அடிப்பாங்க. டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே தமிழ்நாட்டுக்காரங்க தான். ஆனா அந்த படம் வந்து அப்பெல்லாம் இது ஏன்டா அதான் தெலுங்கு தான். இப்ப இது அப்படி பார்த்தா ஜவான் தமிழ் படமா கொண்டு போட்டுரும் பாத்துக்க. அப்ப இதுல தெலுங்கு படமா? அத கக்கஸ்ல கிடைச்சிரு. ஏன்டா எதை பத்தி பேசுகிறோம்? ஹிந்தி தான்டா இது. இல்ல இப்ப மேட்டர் என்னன்னா பாகுபலி, புரியுதா? பாகுபலி ட்ரெண்ட் செட் ஹிஸ்டாரிக்கல் படம்னா அப்படிதான் இருக்கணும். கேஜிஎஃப் எலிவேஷன்னா கேஜிஎஃப் தான். அதுக்கு ஈக்குவலா எதுவுமே கிடையாது. புரியுதா? அதை பார்த்து தான் நிறைய காப்பி வச்சு இப்பெல்லாம் போயிட்டு கிடைக்குது. சில கண்ட கருமெல்லாம் எடுத்துக்கிறானுங்க. அந்த மாதிரி ஒரு படம் இருக்கு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு. ஹிந்தியில வந்துட்டு நிறைய இருக்கும். பிகே இது ஏலியன் படம் ஏதோ இந்த நிறைய இருக்கும். ஹிந்திலாம் சொல்லலாம். ஹிந்தியில அவனுக்கு ஏற்கனவே பண்ணிட்டானுங்க. தமிழ் சினிமால அந்த மாதிரி எந்திரன் இருந்தது. எந்திரன் விக்ரம் லியோ எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? அதெல்லாம் கிடையாதா? அதுதான் விக்ரம் லியோ அதான் ப்ரோ. இல்ல உங்களுக்கு ஸ்டைல் இருக்கும். புரியுதா? உங்களுக்கு புது ஸ்டைல நம்ம உண்டாக்கி இருக்கும். ட்ரெண்டுன்றது வேற. இப்ப முதல்ல இந்தியன் சினிமால ஒரு ரோபோட்டிக் படம் வந்துட்டு ரீச் பண்ணதான். புரியுதா? ஆனா உங்களுக்கு கேங்ஸ்டர் படம்ன்றது நிறைய இப்ப அதான் இப்போ ஆளாளுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்ப லோகேஷ் ஸ்டைல் வந்துட்டு அது சவுத் இந்தியாவுக்கு பிடிச்சது. சவுத் இந்தியாவுக்கு உண்மையில புது ஸ்டைல் வந்துட்டு லியோ இந்த விக்ரம்லாம் சொல்லலாம் இது. ஆனா இந்தியன் சினிமாவே புரட்டி போட்டதுன்னு கேட்டா கேஜிஎஃப் அந்த இல்ல இல்ல சவுத் இந்தியா புரட்டி போட்டு தானே நம்மளால சவுத் இந்தியா தானே புரட்ட முடியும். அதை சொல்லுவான் தெரியுமா? என்னதான் கல்லு சூடு போனாலும் தோசை வரணும் சார். நம்ம நார்த் எல்லாம் நம்ம எதுவும் கொடுக்க முடியாது. நார்த்ல போட்டி போனா நம்ம பிளான் பண்ணா நம்மளும் கூப்பிட போட்டுருவாங்க. இல்ல நீ எத்து பாரு, நீ கேரளால கம்பேர் பண்ணா கேஜிஎஃப் விட வந்துட்டு சவுத்துல பெரிய ஹிட் இல்லையோ, விக்ரமும் பெரிய ஹிட். புரியுதா? ஆனா நீ நார்த்ல எடுத்து பார்த்தா கேஜிஎஃப் 1% கூட நம்ம கிடையாது. ஆமா, இந்தியால அது இன்னொன்னு. இந்தியால அதிகமா பாப்புலேஷன் இருக்கிறது இந்திக்காரனுங்க, நார்த் தான். இந்தியால அதிகமா ஸ்டேட் இருக்கிறதும் ஹிந்தி. இந்தியால அதிகமா தியேட்டர் இருக்கிறதும் ஹிந்தி. புரியுதா? சும்மாதான். நம்ம எப்படி தெரியுமா ஒரு ஒரு கூட்டுக்குள்ள வாழ்ற மாதிரிதான் சவுத் இந்தியா. ஆனா நம்மளுக்கு என்ன பவர்னா நிறைய நல்ல படம் சவுத் இந்தியா தான் வரும். அவனுக்கு அறிவு இருக்காது, சுத்தமா அறிவு இருக்காது நார்த்ல. அவனுக்கு அறிவு இல்லாதனால்தான் வந்துட்டு நம்ம ஆளுங்க அங்க போய் பெருவாள் ஆயிட்டானுங்க. உண்மையிலே ஏன் நம்ம படம் எல்லாம் அங்க போய் ஹிட் ஆகுது. யாருமே பண்ணாத விஷயம் தமிழ்ல ஒண்ணு வச்சிருக்கானுங்க. சைனால ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்து நம்ம தான். சைனால என்ன படம்? மகாராஜா தான். சவுத் இந்தியா பிலிம்ஸ்ல மகாராஜா தான் பிளாக் பஸ்டர். ஆமா, சைனால இது இருக்கும். ஜப்பான் வந்துட்டு இந்த முத்து படம் இது ஒரு சில படம் இருக்கும். ஏன் பாகுபலி அங்க ஃபிளாப் ஆச்சு சைனால. ஆனா வடக்கு படம் போயிருக்கு. லியோ வந்துட்டு எடுத்து பார்த்தா இந்த டென்மார்க் ஒரு சில இடத்துல தமிழ் படமே போகாத இடத்துல வந்துட்டு இதை பண்ணிருப்பாங்க லியோ வந்துட்டு. ஆனா இதுல மாட்டுதாவணி கூட தாண்டாத ஒருத்தன் இருக்கான்டா. அவன் பக்கத்து ஸ்டேட் இதெல்லாம் பேசினுக்கிறான். அவனுக்கும் பக்கத்து எந்த சம்பந்தமும் இல்ல. அவனுக்கு வந்து மதுரை மட்டும்தான் அவனுக்கு ஃபோக்கஸ். மதுரை இதுல அவனுங்க யாருன்னா அவள்தான். நாங்க வைக்கிறதுதான் கலெக்ஷன், நாங்க கடை கும்பிடுறதுதான் இது. இல்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தன்பா பக்கா அஜித் ஃபேன். அவங்க கிட்ட கேறாடி, அஜித் அதர்ஸ் ஸ்டேட்ல மாறிக்கல, தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டும் போண்டா, அதர்ஸ்ல ஓடுறதுல எங்களுக்கு தேவையில்ல. இல்லடா, முன்னாடி அந்த டைலாக் இருக்கும். அதாவது அஜித் தமிழ்நாடு போதும், தமிழ்நாடு அது போதும். தமிழ்நாட்டிலேயே இப்ப வீக்கு. தமிழ்நாட்டிலேயே இப்ப அதான் ஏகே விட வந்துட்டு அந்த பவர்லாம் அதான் நிறைய பேர் பண்ணிட்டானுங்க. மென்ட்ல வந்துட்டு இது பண்ணிட்டான். ஆனா ஆமா என்னன்னா
இல்லடா, ஆனா ஒண்ணு யோசிச்சு பாத்தியா? இல்ல ஆமா என்னன்னா, இல்ல இன்னும் ஜெயிலரே அடிக்கல அவன். யோசிச்சு பாரு. அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ஜெயிலருக்கு போட்டானுங்க, கடைசியில பார்த்தா அவன் அடிக்க முடியல. ஜெயிலர் இதான் ப்ரோ, இதான் இது. ஜெயிலர் விடுங்க ப்ரோ, அமரான அடியில ப்ரோ அவன். போல நீ ஜெயிலருக்கு போயிட்டு ஆமா நம்ம வாரிசும் சொல்லடா. ஜெயிலர் 190 வச்சுதா, அமரன் 160 அதா கூட அடிக்க முடியல. நாங்க அதாவது நேத்து தலையை வந்த பையன் அசிங்கப்படுத்துறீங்களா? சிவகார்த்தி. இல்ல நான் எழுதி தரேன், இன்னும் 2 வருஷத்துல பிரதீப் ரங்கனா தான் அந்த கலெக்ஷன் அடிப்பான். அஜித் அப்படி இருப்பானா கேடா டவுட். அஜித் அவ்வளவுதான், அப்படியே ரிட்டையர் ஆயிருவோம். காரேஸ் போயிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். இன்னும் மிஞ்சி போனா அவன் 2 பண்ண அடிப்பானா. இதுல இதுல மல்லாக்கு இருக்கான்ல கமல், அமல் டவுட்டா தான் இருக்குது. திடீர்னு விற்காதான், திடீர்னு தக்லீஃப் ஃபிட் ஆச்சுன்னு விக்கிற மாதிரி ஓடிடும் படம். ஒரு 400 பண்றோம். அது அததான் சொல்றேன் ப்ரோ, அவன் படம் நல்லா இருந்தா விக்கிற மாதிரி பண்ண ப்ரோ. 400 430 415. இல்லடா, அவன் படம் எல்லாமே பண்ணாது. ஆனா இந்த படத்துக்கு ரொம்ப இறங்கி ப்ரொமோஷன் பண்ணுகிறான், இதெல்லாம் பண்றான். இல்ல கமல் எப்பவுமே எல்லா படம் இறங்கி பண்ணுவான். ப்ரொமோஷன் நல்லா இருக்கோ இல்லையோ பண்றோம். ஆனா மெயின் என்னன்னா கமல் மட்டும் தான் பண்ணுவாரு. கூட எல்லாம் யாரும் போய் பண்றது இல்லடா, அவன் கமல் படத்துக்கு கமல் தான்டா பண்ணுவான். இது என்னடா இது போங்க இது. இல்ல ப்ரோ, இப்போ பொன்னியின் செல்வன்னா மொத்த குரூவை போச்சு பாத்தீங்களா, காஸ்ட் அண்ட் குரூ. இப்போ விக்ரம் யார் பண்ணுது? கமல் மட்டும் தானே. விக்ரம் லோகேஷ் யாரு? தமிழ்நாடு ஃபுல்லா தான் பண்ணிட்டு இருந்தான். ஆமா, அதுதான் நான் சொல்றேன். எந்த தக்லீஃப் எல்லாம் பண்ணான்னு நினைக்கிறான். த்ரிஷா, சிம்பு. அதெல்லாம் ப்ரொடியூசர்னால இறங்கி பண்ணிதான் ஆகணும், ஒரு வழியில இருந்து. அது என்ன வடக்கு மல்டிபிளெக்ஸ் ரிலீஸ் ஆகுமா? வடக்கு மல்டிபிளெக்ஸ் ஜனநாயகம் தான் வந்து அது பண்றோம். அது தெரிஞ்சு தானே எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகம். ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, தளபதி ஃபர்ஸ்ட் மல்டிபிளெக்ஸ் ரிலீஸ் ஆகிற படம் இதான். அதுவும் லாஸ்ட் படம். அதுவும் லாஸ்ட் இதுதான். லாஸ்ட் படம் தான் இப்படி வருமா? இத்தனை படம் வராத. நியாயமா பார்த்தா லியோக்கு இறக்கி விட்டுருக்கணும். பிரிச்சு மேஞ்சிருக்கலாம் ப்ரோ. கண்டிப்பா கண்டிப்பா 750 800 எல்லாம் போயிருக்கும் இந்தியில. 700 சொல்லலாம் மினிமமா. ஆனா அது பெருசு நமக்கு. அங்கெல்லாம் ஹிட் ஆயிருக்கும்டா, ஏன்னா அங்கெல்லாம் பார்த்தானுங்க. உனக்கு அவ்வளவு அந்த ஸ்டைல் வந்து லோகேஷ் மாத்தனா. நீ மல்டிபிளெக்ஸ் எடுத்துட்டேன்னு லியோலா ரிலீஸ் ஆனதுக்கு ஊருக்கு ஒரு தியேட்டர் 2 தியேட்டர், புரியுதா? ஊருக்கே ஒரு தியேட்டர் 2 தியேட்டர். மல்டிபிளெக்ஸ் ஷோஸ் கவுண்ட் 4 ஷோ போடுவாங்க. டவுட். இதுல ஹைலைட் என்னன்னா, கோட் அப்படிதான் ரிலீஸ் பண்ணாங்க. கோட் 25 பஞ்ச், ஆனா லியோ 40 கிட்ட. கோட் இன்னும் கம்மி ப்ரோ. லியோட 1400. கோட் 1000 தானே பண்ணான். கோட் 1000 ஸ்கிரீன்ஸ் எல்லாம். முதல்ல 6000 தியேட்டர் இருக்கிற ஒரு ஊர்ல 1000 ஸ்கிரீன் மட்டும் ரிலீஸ் பண்ணா யோசிச்சு பாரு, அந்த இதுதான். ஆனா இப்ப பார்த்தா தான் 6000 ஸ்கிரீன்ல இருக்கிறதுல அந்த ஜனவரி அந்த சுச்சுவேஷனை பொறுத்து வந்துட்டு தான் எனக்கு 4000 ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இது எக்ஸ்ட்ராவா. எல்லா ஷோவும் நமக்கு வரல. இல்ல மினிமம் 8000 ஸ்கிரீன்ல இருந்து 10,000 ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6000 ஸ்கிரீன் எல்லாம் பண்ணிட்டாங்க. அதான் 6000 7000 எல்லாம் பண்ணிட்டாங்க நிறைய பேர். ஏன் இது இந்த எல்லாரும் பண்ணிட்டாங்க. 6000 7000 மினிமம் பண்ணிட்டு தான் இந்த விஜய் ரஜினி இதெல்லாம் பண்ணியாச்சு. மல்டிபிளெக்ஸ் ஆனா யாரும் பண்ணல தமிழ் சினிமால பெருசா. இல்ல கங்குவா பண்ணா, பட் அவனுக்கு சவுத் இந்தியால ஸ்கிரீன் கம்மிடா. சவுத் இந்தியாவே அதிகமா ஸ்கிரீன் வைக்கிறது 2 பேர் தானே. விஜய்க்கு அதிகமா ஸ்கிரீன் இருக்கும், ரஜினிக்கு இருக்கும். அது எப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு 650 வரும் ப்ரோ ஜனநாயகன். அதுக்கு அதே கம்மிதான். அதெல்லாம் அது வந்தாலே போதும்டா நீங்களாம் நினைக்கிற மாதிரி. முதல்ல ஜனநாயகனுக்கு பிளஸ் என்ன தெரியுமா? நீ வந்துட்டு அது தமிழ்நாட்டுல வைக்கிற அந்த ரெக்கார்டு தான் இது. தமிழ்நாடு ஓவர்சீஸ் அந்த இதுதான் வந்துட்டு ஏம் பண்றாங்க. மீது எல்லாமே போனஸ், புரியுதா? எல்லாமே மீது எல்லாம் வந்தாவா வரகட்டி போன்ற மாதிரி. ஆனா ஹிந்தி கான்சென்ட்ரேட் பண்றானுங்க, அது ஆச்சரியமாகுது. ஹிந்தி வில்லனை போட்டனாலயா என்னன்னு தெரியல, திடீர்னு ஹிந்தி மேல பாசம் ஹிந்தி வில்லன் ப்ரோ. அந்த அரபிக் குத்து பேரு அனிருத் மியூசிக். இல்லடா இப்ப இல்ல பாபி டியோல் வில்லனு, அதுக்கப்புறம் வந்துட்டு அனிருத் இதெல்லாம் பார்த்தா தளபதி தான். விஜய் வந்துட்டு போலீஸ் ரோல் பார்த்தா அங்க பக்காவா மேட்ச் ஆகும். கமர்ஷியல் படம் எல்லாம் அங்க தான் கண்டிப்பா மேட்ச் ஆயிடும். ஏன்னா வாரிசு தான் இதெல்லாம் அங்க ஓடின படம் தானே ஹிந்தியில. சாதாரண வாரிசு, சாதாரண கோட்டை அங்க நல்லா போயிது. ட்விஸ்ட் அங்க அதான். வாரிசு கோட்லாம் வந்துட்டு கேரளால நல்லா போகணும்னு எதிர்பார்த்தா கேரளா விட ஹிந்தியில பண்ணிச்சு. அதான் அதனாலதான் சேட்டனை போட்டு மிதி போனாங்க எல்லாம் நம்ம பசங்க. அதனாலதான் சேட்டனை போட்டு நம்ம ஆளுங்க அடிப்பானுங்க.
இவளையா நீ நோட் பண்ண நிறுத்திக்க. வடக்கான நம்மலாம் முன்னாடி ரொம்ப கலாய்ப்போம். என்னைக்கு நம்ம படம் அங்க ஓடுதுன்னு தெரிஞ்ச பிறகு கலாய்க்கிறதுக்கு விட்டோம் தெரியுமா, கொஞ்சம் கம்மியா. யோசிச்சு போயிரு. அதான் சேட்டான் தான் இப்ப நமக்கு வருவல். சேட்டான் வருவல். அதான் ஹிந்திக்காரன் பொறுத்த வரைக்கும் பெருசா மைண்ட்ல எடுத்துக்க மாட்டான். கமர்ஷியல் படமா அவன் பார்ப்பான். ஏன்னா அங்க ரொம்ப என்டர்டெயின் ஆனா போதும் ப்ரோ. நீ என்ன வேணா பண்ணி என்ன எங்கேஜிங்காவும் என்டர்டெயின் கொண்டு போயிடு. ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்றேன். இல்ல அங்க பொலித்திங் அதிகமா இல்ல. அது ஒரு நல்ல விஷயம். அவன் இண்டஸ்ட்ரியில பொலித்திங் அதிகமா இல்ல. நீ உண்மையில நீ தெலுங்குலயும் பொலித்திங் அதிகமா இல்ல. அதாவது ஆடியன்ஸ சொல்றேன், பொலித்தி ஆடியன்ஸ் கிடையாது. படம் மசாலா படம்னு பார்ப்பான். கமர்ஷியலா பார்ப்பான். நம்பாளுங்க எப்படி தெரியுமா, எல்லா படத்தையும் கண்டென்ட் படமா பார்ப்பானுங்க. நான் இங்க எல்லா படத்தையும், இது இருக்கிற ஒரு தமிழ் சினிமாக்கு இருக்கிற ஒரு சாபக்கேடு அது. எல்லா படத்தையும் அப்படிதான் பார்ப்பானுங்க. போகுது இந்த பொலித்திங்ல ஓட விடுவோம். ஆனா இல்ல இது அப்படியே கண்டினியூ ஆகட்டும். ஏன்னா நம்மள சினிமா ஓட்ட போறோம், புரியுதா? இது அப்படியே போட்டோம், அப்படியே போய் என்னாச்சுன்னு சாவட்டும். இல்ல நம்மளால அந்த கமர்ஷியல் அடாப்ட் பண்ணனால இவ்வளவு கிரௌடு புல் பண்ண கலெக்ஷன் பண்ணிட்டாரு. இதை தாண்டி அவன் போனான்னு கேட்டா தெரியல. மிஞ்சி போனா சொல்ல எஸ்கேன்னு நான் கொரியாரு எஸ்கே கோத்துறான். ஏன் ஒரு எஸ்கே ஏற்றா? இல்ல கேட்டேன். எஸ்கேக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கு ப்ரோ. தனுஷ் நினைச்சா பண்ணலாம். ஆனா லாஸ்ட் ஒரு 3-4 படம் அண்டர் பிளே பண்றாங்க. டேய் முதல்ல டயர் 2 பொறுத்த வரைக்கும் இப்ப நீ டயர் 1னா இருக்கிறது வந்துட்டு என்ன ஒரு 3 பேரு. அதுல நம்பர் 1 யாருன்னு கேட்டா ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், புரியுதா? இப்ப யார் நம்பர் 1 இருக்காங்க சொல்லிட்டு போயிடலாம். ஆனா நீ வந்துட்டு டயர் 2ல சொல்ல முடியாது. திடீர்னு ஏறானுங்க, திடீர்னு இறங்குறானுங்க, திடீர்னு சரி விழுறானுங்க. திடீர்னு ஒண்ணு தூக்கும் புரியுமா? அடுத்த படத்துக்கு நல்லா இல்லடா அமரனுக்கு முன்னாடி அயலான் வந்திருக்கும், 100 பண்ணிருக்காது. அப்புறம் மாவீரனும் வந்திருக்கும், அதுவும் 100. அதான் அதுவும் 100 பண்ணிருக்கு. அடுத்த படம் கேக்கல அந்த படத்தை கண்டுபிடிச்சிடலாம். அததான் சொல்றேன். இப்ப ஒரு சைடு இல்ல ஒரு மைக் மிட் பண்ணு, மைக் சரி பண்ணு. இல்லடா பிரணாவ், இதுல ஹைலைட் என்னன்னா அடுத்த படம் இதுல இப்போ குபேரா இட்லி கடை ரெண்டுமே நார்மல் படம். இது என்ன பண்ணுதுன்னு பாப்பானுங்க. அடுத்து மதராசிர்வாத அது ஒரு ஆக்ஷன் படம் தான். ஆனா அது என்ன பண்ணுதுன்னு பாப்பானுங்க. யாருமே அத கான்பிடென்ட்டா சொல்ல முடியுதுதான். இவன் பெரிய ஆளு, இவன் படம் எப்படி எடுத்தாலும் ஓடும், எப்படி விட்டாலும் இப்ப அடுத்த வர ட்ராக் பத்தி நான் சொல்றேன். என்னன்னா அவன் கொஞ்சம் மாசத்துல வளர்த்துனா போதும் ப்ரோ, செமையாயிடும். ஆனா ஒரு உண்மை என்ன தெரியுமா, இந்த டையார்ட் ஃபேன்ஸ், பாய்த்தகார ஃபேன்ஸ், அந்த பாய்த்தகார ஃபேன்ஸ்ன்றது அந்த விஜயஜத்தோட முடிஞ்சுது. இதான் உண்மை. இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் டையார்ட் ஃபேன்ஸ் இருக்காது. சோசியல் மீடியால வேணா நீ சொல்லிக்கலாம். இதான் ஒரு கசப்பான உண்மைதான். ஏன்னா இதுக்கப்புறம் நீ வந்துட்டு டீம் சைடு பேனர் அடிக்கிறது, காசு ஊத்து பேனர் அடிக்கிறது, ஏதாவது மன்றத்துல வேணா பேனர் அடிக்கலாம். ஆனா டையாட் ஃபேன்ஸா ரொம்ப இருக்கிறது இந்த டையாட்டா இருப்பாங்க பாத்தியா, டையாட்ன்ற வார்த்தைக்கே அதுக்கப்புறம் இடம் இருக்காது சினி. ஏன்னா இல்லடா இது இல்ல இது ஒரு சில பேர் தான் இருப்பானுங்க. இல்லடா இது ஆக்டர் மட்டும் சொல்ல. இப்ப தனுஷுக்கு ஃபேன்ஸ் வராது அதெல்லாம் மேட்டர் இல்ல. எல்லாருக்கும் ஃபேன்ஸ் வரும். என்ன கேட்டா எல்லாருக்கும் ஃபேன்ஸ் வந்துரும், புரியுதா? அதிகமா வரும். ஆனா இது மேட்டர் என்ன தெரியுமா, டையாட் இருக்காது. படம் நல்லா இல்லைன்னா காரி துப்பானுங்க. ஆனா நம்மளாம் அப்படி கிடையாது, புரியுதா? நீ யோசிச்சு பாரு, பீஸ்ட் எவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூ. ஆனா பீஸ்ட் பண்ண கலெக்ஷன் தான் வந்துட்டு இந்த மூதேவிங்க தான் சில பேரோட ஹையஸ்ட் கலெக்ஷன். சுத்தி வச்சாங்க ப்ரோ எங்கெங்கயோ. நான் சொல்றேன் இதுல இன்னொன்னு. அதான் இப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு டையாட்டா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் வந்துட்டு அந்த ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகும், உருவாகும். இப்பெல்லாம் ஃபேன்ஸ் உருவாறதே கஷ்டம், புரியுதா? தனுஷ் ஃபேன்ஸே வந்துட்டு தான் இது வந்துட்டு கம்மி தானே, கஷ்டம். அது சூர்யா ஃபேன்ஸும் அது போயிடுச்சு, புரியுதா? சூர்யா ஃபேன்ஸும் கம்மி. இதுக்கப்புறம் வர்றதும் கஷ்டம். எஸ்கே அதுக்கப்புறம் எஸ்டிஆர்லாம் இருக்கு. இப்போ எஸ்டிஆருக்கே டையாட் இருந்தா கூட அது அதிகமானா இந்த மாதிரி வருமானு கேட்டா வராது. யாருக்குமே தான் இந்த மாதிரி அந்த டையாட்லாம் வராது. இந்த விஜய் அஜித் அந்த ஈக்குவல்லாம் வராது. இது ஏன் விஜய் அஜித்னு சொல்றேன்னா, நீ உண்மையில விஜய் அஜித்தை விட 80s 90sல பாய்த்தகார ஃபேன் பேஸ் இருந்தானுங்க. ரஜினி கமலி அவனுங்களாம் நம்மள விட ஸ்டேஷன்ல கேஸு, கொலை கேஸு, புரியுதா? இருக்கிற எல்லாம் சண்டை கிண்டை அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கானுங்க, புரியுதா? ஆனா ஏன்னா அது ஒரு அந்த அந்த ஜென்ரேஷன் வேற. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நம்ம வரும்போது கட் அவுட் கம்மியாச்சு, ஞாபகத்தை பேனர் கம்மியாச்சு, ஃபைட் பண்றது கம்மியாச்சு, சோசியல் மீடியா வந்த பிறகு எல்லாமே கம்மியாயிடுச்சு, புரியுதா? இப்போ கட் அவுட் கலாச்சாரம் போயிடுச்சு, பேனர் கலாச்சாரம் மட்டும்தான் இருக்குது. பேனர் கலாச்சாரம் ஃபியூச்சர்லயும் போயிடும். ஃபியூச்சர்ல எல்லாருமே எப்படி தெரியுமா, ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி ஆயிடும். ஹாலிவுட் படம் எப்படின்னா
படம் வருதுன்னா ட்ரைலரு, அப்புறம் இந்த தியேட்டர்ல ஏதோ ஒரு ஆர்ச் மாதிரி இது மட்டும் சின்னது மட்டும் வைப்பானுங்க, புரியுதா? பெருசா இந்த இதெல்லாம் இருக்காது, செலிப்ரேஷன் இதெல்லாம். ஆனா இது தெலுங்குல குறையாது. நம்ம ஆளுக்கு அந்த டப்பிங் படத்துக்கு கூட அந்த பேனர் வைக்கிற கல்ச்சர் இருக்கு ப்ரோ. தெலுங்குக்காரன் வைக்கிறான், தெலுங்கு வைக்கிறான். ஏன் இந்த என்னடா கோட் இதுல ஒரு சின்னதா பேனர் வச்சானுங்க ஒடிசால. ம் அதான் நீங்க பாத்தீங்களா ப்ரோ ஒடிசா பேனர்? இல்ல இல்ல இந்த கோட் லியோக்கு என்ன பண்ணாங்க இந்த ஒடிசா பசங்க, கேக் வெட்டி இந்த ஸ்ப்ரேல அடிப்பாங்க அது பண்ணாங்க, ஒரு சின்ன ஏ பேனர் மாதிரி வச்சானுங்க. அதான்டா இன்னொன்னு, அந்த கரிஷ்மா வந்துட்டு வராதுடா. இது எப்படின்னா, நீ வந்துட்டு இப்ப அடுத்த ரஜினின்னு ஒரு சில பேர் சொல்லிக்கலாம், அடுத்த விஜய்னு ஒரு சில பேர் சொல்லிக்கலாம். ஆனா யாராவது வர முடியுதா? ஏன் இப்ப நீ விஜய் மாதிரி இல்லடா, விஜய் மாதிரி எத்தனை பேர் வந்தான்? அந்த அவன் பேர் என்னது, பழனி பரத் இருப்பானே, ஆமா, சின்ன தளபதி சொல்லி அவனை சின்ன தளபதின்னு நானுங்க. விஷால புரட்சி தளபதின்னு டைட்டிலே வச்சாங்க, புரியுதா? விஷால் புரட்சி தளபதினு டைட்டிலே வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விக்ராந்த் இருப்பான விஜய் சொந்தக்காரன், அவன் விஜய் மாதிரி ஜாடையில இருக்கான்னு அவனையும் சொன்னானுங்க. வர்றவன் எல்லாம் போயிட்டே தான் இருப்பான், ஒன்னில புரியுதா? ப்ரோ இந்த ஜெய் ஆண்ட்ரியா கூட பண்ணாச்சாம் பாத்தியா? அதப்பாவும் சச் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இல்ல, இப்ப இல்ல ரஜினிகாந்த் மாதிரி நளினிகாந்த்னு சில பேர் இருப்பான், இது பண்ணுவான், அதான் நிறைய பேர் அந்த மாதிரி வருவானுங்க. இன்னொன்றா, தனக்குன்னு ஓன் ஸ்டைலு ஓன் ஃபேன் பேஸ் இருந்தா தான் நிக்க முடியும், புரியுதா? அது அது தெரில. இப்ப நீ எஸ்கே எடுத்துக்கிய, எஸ்கேக்கு வந்துட்டு எதுக்கு இப்ப நீ ஓப்பனா கேட்கணும்னா, தனுஷ் மாதிரியும் உனக்கு சிம்பு மாதிரி எஸ்கேக்கு ஃபேன்ஸ் இருக்குதா? இல்ல இல்ல. ஏன் இல்லைன்னு எடுத்து பாத்தீங்கன்னா, இவன் தம் அடிக்க மாட்டான் எஸ்கே. ஏன் அது தம் மட்டும் இல்ல, நிறைய நிறைய அந்த யங்ஸ்டருக்கு பிடிக்கிற மாதிரி பண்ண மாட்டான். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு மட்டும் பண்றேன்னு சொல்லிட்டு போவான். ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸ் அதை வச்சு கட்சியில அதெல்லாம் பெருசாக்கிறான் ப்ரோ. உண்மை பிளஸ் என்னன்னா அவன் அதை வச்சு இல்ல இல்ல. பெருசாக்கிறான். அதை வச்சு நீ ரொம்பலாம் பெருசா அது உனக்கு மினிமம் கிடையாது, மினிமம் கேரண்டி நீ சொல்ல முடியாது. மினிமம் எது தெரியுமா? உனக்கு ஃபேன்ஸ் இருந்தா தான்டா. இது டவுன் ஆச்சுன்னு ஒரு நாய் மதிக்காது, ப்ரோ ஃபேன்ஸ் இருந்தா தான் கரெக்ட் தான் மதிப்பானுங்க. ப்ரோ. ஆனா இப்போ சிம்பு போனா டவுன் ஆனா கூட இவன் தான் ஒரு ஃபேன்ஸ் இருந்தாலும் மதிக்க மாட்டாங்க. நான் சொல்லிட்டா இப்போ ஈஸ்வர்